அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். நிறைய மேஷராசிக்காரங்க ஜாதகத்தில் பித்ரு தோஷத்தினால தான் திருமணம் தடப்படும். முதல்ல அந்த பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய பரிகாரத்தை பண்ணணும். மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமண தடை வருது அப்படின்னா குரு தோஷம், பிரம்மஹத்தி தோஷம். விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவது. எந்த விநாயகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாண தடை இருக்குன்னா துர்க்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது. எலுமிச்சம்பழம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எலுமிச்சம்பழத்திலே நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். இந்த மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஆத்தங்கரை இருக்கு பார்த்தீங்களா, ஆறு, அந்த கரைகளில் பிள்ளையார் இருப்பார். அந்த பிள்ளையாரை போய் வழிபடணும். அந்த ஆற்றங்கரை நீரை எடுத்தே பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணணும். அரளிப்பூ சாற்றி வேல் மாறல் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே அப்படிங்கிற அந்த வேல்மாறல் ஸ்லோகத்தை விசாக நட்சத்திரத்துக்காரங்க படித்தாலும் மிக விரைவில் திருமணம் ஆகும். இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணணும், மிக முக்கியமாக கேட்டிங்கன்னா, ஆஞ்சநேயருக்கு ஜாங்கிரி மாலை போடணும். கும்பராசியில் சதயம் நட்சத்திரம் இருக்கு பாருங்க, சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சுவாமிக்கு இடியாப்பம் படைக்கிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இப்போ இந்த திருமண தடைகளுக்கான பரிகாரங்கள் பற்றி நிறைய பேசலாம் சார். முதல் ராசியான மேஷ ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்ற ஒரு ஐடியாலாம் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் நிறைய இன்டர்வியூஸ் எடுத்துருக்கிறதால மேஷ ராசிக்காரங்க அப்படின்னாலே ரொம்ப கோவப்படுவாங்க, எல்லாத்துலேயுமே நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி பேசிக் கேட்டகரிஸ்லாம் எனக்கு தெரியும். இந்த ராசிக்குள்ளே 3 நட்சத்திரம் இருக்குது, அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சால் இவங்களோட மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும் சார்? மேஷராசிக்காரங்களில் பார்த்தீங்கன்னா, நம்பி கெட்டவர்கள் நிறைய வருமா, சகோதரனுக்கு நிறைய உதவி செய்து சொத்து பிரச்சனையில் மாட்டினா பல பேர் தம்பியை மாற்றிட்டான், அண்ணையை மாற்றிட்டான் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் மேஷராசிக்காரங்க. நிறைய யோசிப்பாங்க, வேகமாக செயல்படுவாங்க. இவங்களுக்கு திருமணம் பார்த்திங்கன்னா மனைவி வந்த பிறகுதாமா இவங்க வாழ்க்கையை உயருது. பல மேஷராசிக்காரங்களுக்கு மனைவி இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய உயர்வு இருக்காது. எதையுமே அவங்கள்ட்ட ஒரு கேட்டுக்கிட்டு செய்யும்போது பெரிய வெற்றி வரும். இப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு திருமண தடை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யணும். அந்த சக்கரத்தாழ்வாரை வெள்ளிக்கிழமைகளில் போய் வழிபட்டாங்கன்னா இவங்களுக்கு திருமண தடை விலகும். குறிப்பாக பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு ஏன் திருமண தடை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்ரு தோஷம் இருக்கும் ஜாதகத்தில். நிறைய மேஷராசிக்காரங்க ஜாதகத்தில் பித்ரு தோஷத்தினால தான் திருமணம் தடப்படும். முதல்ல அந்த பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய பரிகாரத்தை பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களாக அவங்க இருந்தாங்கன்னா சக்கரத்தாழ்வாரை வழிபடணும். இதே பரணி நட்சத்திரத்துக்காரங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணணும்னா நரசிம்மர் வழிபாடு செய்யணும். குறிப்பாக பிரதோஷம் வரும் பாருங்க, பிரதோஷ நேரத்தில் போய் நரசிம்மர் வழிபடணும். நம்ம பிரதோஷத்தில் சிவன வழிபாடு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் அந்த நரசிம்மர் வழிபாடு செய்கிறது இல்லை, அற்புதமான பலன் தரும். பிரதோஷத்தில் நரசிம்மர் வழிபாடு. திருமண தடை நீங்கணும்னா பிரதோஷத்தில் நரசிம்மருக்கு 21 நெய் தீபம் ஏற்றணும். இதை அவங்க பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா நல்ல முறையில் அவங்களுக்கு கல்யாணம் கூடி வருது. இதில் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க திருமணம் தடைப்படுது அப்படின்னாலே திருப்பரங்குன்றம் போகணும். திருப்பரங்குன்றம் முருகனை வழிபடணும். அந்த முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்யணும். அப்படி பாலாபிஷேகம் செய்தாங்கன்னா இவங்களுக்குள்ள திருமண தடைகள் விலகி நல்ல முறையில் கல்யாணம் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ இவங்களுக்கு திருமணம் ஆவதற்கு மட்டும் இல்லை, இந்த பரிகாரங்கள் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க மேரிட்டல் லைஃப்பில் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த பரிகாரங்களை அவங்க பண்ணினாங்கன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். மேரிட்டல் ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். அதை அவங்க செய்து பார்க்கலாம். சார், அடுத்து ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் சார்? ரிஷப ராசிக்காரங்களுக்கு திருமண தடைனா என்ன காரணம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, பிறருடைய மனம் புண்படும்படி நடந்திருப்பாங்க. பெத்த தாயுடைய சாபம் அவங்களுக்கு இருக்கும். தாய்ங்கிறவ சாபம் கொடுக்க போகிறது இல்லை, அவள் மனசு கொதிக்கும்படி நடந்திருந்தால், பூர்வ ஜென்மத்தில் நடந்திருந்தாலும் திருமண தடை வரும். பிறருக்கு மன கோளாறுகள் ஏற்படும்படி நடந்திருந்தாலும், மன அழுத்தம், மனம் விரும்பி யாராவது நமக்கு சாபப்பட்டிருந்தாலும் திருமண தடை வரும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்போ முதல்ல அதை அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் இருக்கார் பாருங்க, நவக்கிரகத்தில் சந்திரன், அவருக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி யாருக்கு திருமண தடை இருக்கோ அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணணும். இது பொதுவான பரிகாரம்.
அதற்கு பிறகு இவங்க நட்சத்திரத்துக்குன்னு பரிகாரம் இருக்கு பாருங்க. கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு திருமண தடை இருக்குன்னா அவங்க என்ன பண்ணணும்னா முதல்ல திருச்செந்தூர் முருகனை கும்பிடணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, முருகனை போய் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படி சாதாரணமாக போயிட்டு வருது இல்லை. முதல்ல அங்கே போய் அந்த கடலில் குளிக்கணும். கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நாழிக்கிணறு குளிச்சுட்டு கோயிலுக்கு துந்துகை விநாயகர் இருக்கார். அந்த விநாயகருக்கு இவங்க முதல்ல அர்ச்சனை பண்ணி வேண்டிக்கிடணும். இந்த மாதிரி திருமண தடை இருக்குது, அந்த திருமண தடை விலகணும்னு சொல்லி அந்த விநாயகரை வேண்டணும். வேண்டிட்டு முருகப்பெருமானை போய் வேண்டணும். அந்த முருகப்பெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்யணும். அது ரொம்ப முக்கியம். அதற்கு முருகனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்கம்னு இருக்குது. அந்த பஞ்சலிங்கத்தை கும்பிடணும். இப்படி இவர்கள் செய்துவிட்டு வந்தால்தான் அந்த ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமணம் கூடி வரும். அடுத்து ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க இருக்காங்க. ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு திருமண தடையினாலே சங்கராச்சாரியார் மகா பெரியவர் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்களேன். அந்த மகா பெரியவாளை அங்கே போய் இவங்க தரிசனம் பண்ணணும். அவருடைய பிருந்தாவனத்தில் போய் இவங்க உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு யாருக்கு திருமண தடை இருந்தாலும் அந்த மண்டபத்தில் அமர்ந்து தியானம் செய்து வர அங்கே அங்க பிரதட்சணம் செய்ய வாய்ப்பு இருந்தால் அங்க பிரதட்சணம் செய்யணும். அப்படி செய்துவிட்டு வந்தாலும் இவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் கூடி வந்துடும். ஓகே சார். அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம். காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர். அந்த காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு சென்று இவங்க வழிபாடு செய்யணும். இவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிக்கணும். அப்படி இவர்கள் செய்து வருகிற போது திருமணம் கூடி வந்துடும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஆனால் முதல் பரிகாரம் சொல்லியிருக்கோம் பாருங்க, அந்த முதல் பரிகாரத்தை செய்துட்டு தான் ஒவ்வொருத்தரும் தனக்குரிய பரிகாரங்களை செய்துக்கணும். சார், அடுத்து 3வது ராசியான மிதுன ராசியில் வரக்கூடிய மிருகசிருஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் சார்? மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமண தடை வருது அப்படின்னா அங்கே என்ன வருதுன்னா குரு தோஷம், பிரம்மஹத்தி தோஷம், இப்படி தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண தடை வருது. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், அந்த தோஷம் நம்மளை விட்டு விலகணும். அந்த பிரம்மகத்தி தோஷம் விலக ராமேஸ்வரம் சென்று முதல்ல பிரம்மகத்தி தோஷம் விலகணும். அங்கே ராமபுரான் சிவனுக்கு பூஜை செய்த ஸ்தலம். ஏன்னா பிரம்மகத்தி தோஷம் விலக தான் அவர் பூஜை பண்ணார். அந்த ராமேஸ்வரம் சென்று முதல்ல பூஜையை செய்துட்டு வந்துடணும். அங்கே போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடணும். வந்த பிறகு தான் இவங்க பரிகாரம் பண்ணணும். அதில் முதல்ல மிருகசிரீஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, இந்த மிருகசிரீஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ஆஞ்சநேயருக்கு வடைமாலை போடணும். இவங்க வயசு எத்தனையோ அத்தனை வடைகள் அதில் இருக்கணும். இல்லைன்னா பொதுவான கணக்குன்னு கேட்டிங்கன்னா 108 வடைகள். 108. ஆமாம். அப்போது ஆஞ்சநேயருக்கு இப்படி வடைமாலை சாற்றி வந்தால் இவங்களுக்கு கல்யாணம் கூடி வந்துடுது. அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆருத்ரா நட்சத்திரத்துடைய திருவாதிரை நட்சத்திரம். அது சிவபெருமானுடைய நட்சத்திரம்னு சொல்கிறோம். அப்போ இவங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கோயிலில் அபிஷேகம் நடக்கும் பார்த்தீங்களா, சிவபெருமான் கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கும் பாருங்க. அந்த அபிஷேக தீர்த்தம், அந்த அபிஷேக தீர்த்தத்தை இவங்க எடுத்து ஒரு அபிஷேகத்துக்கு பணம் கட்டணும், அபிஷேகம் செய்யணும் சுவாமிக்கு, சிவனுக்கும் பண்ணணும் அம்பாளுக்கும் பண்ணணும். அப்படி அபிஷேகம் செய்துவிட்டு அபிஷேக தீர்த்தத்தை எடுத்து பருகணும். இப்படி அந்த அது மேலே தெளிச்சுக்கணும். அதை செய்து வந்தாலே இவர்களுக்கு திருமண தடை விலகும். இது திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு. அடுத்தது புனர்பூசம் நட்சத்திரம் இருக்குது. இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரணும் அப்படின்னா பிள்ளையாரை பிடிக்கணும். மிதுன ராசி புனர்பூசம், இது வித்தியாசம் இருக்குது. கடகராசி புனர்பூசம் வேறு. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பிள்ளையாருக்கு தேங்காய் மாலை போடணும். 11 தேங்காய்கள். அந்த தேங்காயில் மாலை கட்டி விநாயகருக்கு இவங்க அனுபவிச்சுக்கிட்டு வரணும். வியாழக்கிழமை இப்படி மாலை போடணும். அப்படி இவங்க சில வாரங்கள் செய்கிற போதே கல்யாண விஷயம் கூடி வந்துடும். நல்ல முறையில் திருமணம் நடக்கும். ஓகே சார். அடுத்து கடக ராசியில் வரக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் சார் திருமணத்துக்கு? கடகராசிக்காரங்களுக்கு ஏன் திருமணம் தடைப்படுது அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் கர்ம தோஷம் இருக்கும். அந்த கர்மா முறைப்படி செய்யாத தோஷம். ஒரு வீட்டில் ஒரு தாய் தகப்பன் முன்னோர்கள் இறந்துருக்கிறாங்க, அவங்களுக்குரிய தர்ப்பணம் சரியாக கொடுக்கலை, கர்ம தோஷம்னு இருக்கும். அந்த கர்மதோஷம் நீங்கினாலே திருமண தடைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும். இப்போ கடகராசின்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம். அந்த புனர்பூச நட்சத்திரம் தான் முதல்ல வருது. அப்போ இவங்க என்ன செய்யணும், ஸ்ரீராம ஜெயத்தை தினமும் 108 முறை எழுதுங்கள்ங்கிறோம். இவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவது. எந்த விநாயகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர். அந்த பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி
ஒரு 3 மணி நேரத்துக்கு குறையாமல் அந்த கோயிலில் உட்காரணும். அந்த கோயிலில் அமர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தாங்கன்னா கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கல்யாணம் கூடி வருது. அடுத்த நட்சத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூசம். இந்த பூச நட்சத்திரத்துக்காரர்கள் என்ன பண்ணணும், பெருமாள் வழிபாடு செய்யணும். குறிப்பாக வாமன அவதார பெருமாள், ஓங்கி உலகளந்த உத்தமன், அந்த வாமன அவதார பெருமாளை இவங்க வழிபடணும். அப்படி வழிபட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா திருமண தடை விலகிடும். அது ஒரு நல்ல விஷயம். விரைவிலேயே திருமணம் கைகூடி வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்தது ஆயிலிய நட்சத்திரம். இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்கு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பெண்ணை செலக்ட் பண்ணுறதா அந்த பெண்ணை செலக்ட் பண்ணுறதா அப்படின்னு. திருமணம் கூடி வர மாதிரி இருக்கும். கடைசி நேரத்தில் திருமணம் கட்டாயிரும், பொண்ணு வேண்டான்றோம், ஏதோ ஒரு வகையில் திருமண தடை. அப்போ இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்காரர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் முருகப்பெருமானை வழிபடணும். எந்த முருகப்பெருமானை வழிபட்டால் வேகமாக இவர்களுக்கு காரியம் ஆடும்னா வயலூர் முருகனை வழிபடணும். வயலூர் முருகன். ஆமாம், வயலூர் முருகனை வழிபடணும். விரதம் இருந்து வழிபடணும். அப்படி வழிபட்டு வருகிற போது இவர்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்குது. சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு பாருங்க, ஆதிசங்கரருடைய சுப்பிரமணிய புஜங்கம். ஆதிசங்கரர் ஸ்லோகங்கள்லாம் அற்புதமான பலன் தரக்கூடிய ஸ்லோகங்கள்மா. அதில் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் உடனடியாக பலன் தரும். இது ஆயிலி நட்சத்திரத்துக்காரர்கள் போய் அந்த சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லி வயலூர் முருகனை வழிபடுகிற போது அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்ல முறையில் கல்யாணம் கூடி வந்துருமா. சார், அடுத்து சிம்ம ராசியில் வரக்கூடிய மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் நடக்க என்ன பரிகாரம் சார் செய்யலாம்? சிம்மராசிக்காரர்களுக்கு ஏன் திருமண தடை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன் ஜென்மத்தில் தன்னுடைய லைஃப் பார்ட்னரை, மனைவியை சரியாக நடத்தலை அப்படிங்கிறது, வேலைக்காரர்களை மனசு புண்படும்படி நடத்துவது, அதிக வேலை வாங்குறது, சம்பளம் கொடுக்காமல் இருப்பது, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். அதனால அவங்களுக்கு அந்த தோஷம் தடுக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா அதற்குரிய முறையில் பரிகாரங்கள் இவங்க செய்யணும். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிடணும். முதல் விஷயம் அது செய்துட்டு தான் இவங்க மற்ற பரிகாரங்களை பண்ண ஆரம்பிக்கிறோம். உதாரணமாக இப்போ அதில் இருக்கக்கூடியது மகம் நட்சத்திரம். இந்த மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஆத்தங்கரை இருக்குது பார்த்தீங்களா, ஆறு, அந்த கரைகளில் பிள்ளையார் இருப்பார். அந்த பிள்ளையாரை போய் வழிபடணும். அந்த ஆற்றங்கரை நீரை எடுத்து பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்படி அபிஷேகம் பண்ணி வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த திருமண தடை விலகி நல்ல முறையில் கல்யாணம் கூடி வந்துடும். சார், ஒருவேளை இப்போ சென்னை மாதிரியான இப்போ இடங்களில் ஆறு இருக்காது சார், ஆறு இருக்கும், ஆனால் அந்த தண்ணியை கொண்டு அபிஷேகம் செய்ய முடியாத நிலை இருக்கும். இவங்கெல்லாம் குளத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அபிஷேகம் செய்யலாமா சார்? நீங்கள் இதில் அபிஷேகம்ங்கிறதாம ரொம்ப முக்கியம். முடிஞ்சவரை ஆற்றங்கரையில் போய் தண்ணீர் எடுத்து அபிஷேகம் செய்கிறதுங்கிறது அங்கே உள்ள விநாயகர் நம்ம ஊர் பக்கங்களில் இருக்கும், போய் தேடி போய் பரிகாரம் செய்யணும். அது ரொம்ப நல்ல பலன். முடியவே இல்லைங்க, நான் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கேங்க, எனக்கு அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர், ஒரு விநாயகர் சிலையை வச்சுக்கிட்டு அந்த விநாயகருக்கு அபிஷேகம் செய்து வரலாம். அதுவே நல்ல பலன் உங்களுக்கு தர ஆரம்பிச்சிடும். ஓகே, சரிங்களா? அடுத்தது பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரங்கிறது சூடி கொடுத்த சுடற்குடியாள் ஆண்டாளுடைய நட்சத்திரமா, அற்புதமான நட்சத்திரமா. அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நாச்சியார் திருமொழின்னு இருக்கு. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோன்னு சொல்லி கண்ணனை நினைச்சு உருகி உருகி பாடுகிறாள் ஆண்டாள். கண்ணனே வீட்டுக்காரனா வரணும் அப்படின்னு பாடுகிறாள். அந்த நாச்சியார் திருமொழியை ஒரு 48 நாள் படித்தாங்கன்னா பூரம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உறுதியாக திருமணம் கூடி வந்துருமா. அவ்வளோ அற்புதமான பலன் அந்த நாச்சியார் திருமொழி கொடுக்கும். முடிந்தால் ஒரு முறை ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை வழிபட்டுட்டு வரணும் அவங்க, அதுவும் நல்ல பலனை கொடுக்கும். ஓகே சார். அடுத்தது அதில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரம், சிம்மராசி உத்தர நட்சத்திரம். அந்த உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பைரவர் இருக்கார் பாருங்க, கால பைரவர். அந்த கால பைரவருக்கு வடைமாலை சாத்தினாலும் திருமணம் கூடிவார். கால பைரவருக்கு வடைமாலையா சார்? ஆமாம், தாராளமாக வடமாலை சாத்தலாம். ஏன்னா ஆஞ்சநேயருக்கு தானே சார் வடமாலை. ஆமாம், கால பைரவருடைய வடைமாலை என்பது மிளகு சேர்த்த வடைமாலை, நெய்யில் பொரித்த வடைமாலை, வடை, அதைத்தான் மாலையாக கட்டுவாங்கம்மா. ரொம்ப அற்புதமாக காரியம் நடக்கும். காலபைரவருக்கு வடமாலை போட்டு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட தடைகளும் விலகும். ஆனால் அந்த வடை எப்படி பண்ணுறோம், மிளகு சேர்க்குறோம், நெய்யில் பொரிச்சு எடுக்கிறோம், அதைத்தான் அவருக்கு மாலையாக அறிவிப்போம். அப்படி செய்தால் நல்ல முறையில் திருமணம் கூடி வரும். அதே மாதிரி நவதானிய புட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நவதானிய புட்டு செய்து முருகப்பெருமானுக்கு படைத்தாலும், சிம்மராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்க நவதானிய புட்டு செய்து முருகனுக்கு படைத்தாலும் கல்யாணம் கூடி வரும். இவங்களுக்கு இந்த 2 பரிகாரமுமே நல்ல வேலை செய்துமா. இந்த பரிகாரங்கள் எல்லாமே அனுபவபூர்வமாக நான் காணக்கூடிய பரிகாரங்கள். சார், அடுத்ததா கன்னி ராசியில வரக்கூடிய உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் திருமண தடை போறதுக்கு என்ன பரிகாரம் சார் செய்யணும்?
கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாக திருமண தடை வருது அப்படின்னா குடும்பத்து பெரியவர்களை மதிக்காத சாபம். வீட்டில் இருக்கக்கூடிய எல்ட்ரஸை போன பிறவியில் மதிக்கலைன்னா கூட அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா சிசுக்கொலை செய்தவர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் திருமண தடை வருது. அப்போ அவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா குரு பகவானை சென்று வழிபாடு செய்கிறோம். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து விட்டு தான் பிறகு மற்ற பரிகாரங்களை செய்கிறோம். அதில் குறிப்பாக உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்க என்ன செய்யலாம்னா முருகனுக்கு, சிவனுக்கு, இவர்களுக்கு 2 பேருக்குமே அபிஷேகம் செய்யணும். அப்படி அபிஷேகம் எப்போ அபிஷேகம் செய்யணும்? பிரதோஷ நாளில் அபிஷேகம் செய்யணும். அப்படி அபிஷேகம் செய்தாங்கன்னா கன்னிராசி உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கல்யாணம் கூடி வந்துடும். ஓகே சார். இதில் அஸ்த நட்சத்திரம் இருக்குது. அவர்கள் என்ன பண்ணோம்னா தசரத ராமன், தசரத ராமர் படத்தை வைத்து கொண்டு வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணம் கூடி வந்துடுது. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா மதுரை மீனாட்சி இருக்குது பாருங்கள், இந்த பரிகாரமும் பலருக்கு நம்ம சொல்லி வெற்றியடைந்த பரிகாரம் தான். மதுரை மீனாட்சி அவளுக்கு அலங்காரங்கள் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். 2 அலங்காரத்தில் அவளை போய் தரிசனம் பண்ணணும். முதல்ல தரிசனம் பண்ணி வந்துட்டு திரும்பவும் போய் தரிசனம் பண்ணணும். 2 அலங்காரங்களில் ஒரே நாளில் தரிசனம் பண்ணணும். அப்படி தரிசனம் செய்து வந்தாலும் மதுரை மீனாட்சியை வழிபட்டால் அஸ்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும். அடுத்து இருக்கிறது சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரெங்கநாதர். ரங்கநாதர், ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர். இந்த ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரை போய் வழிபாடு செய்யணும். சில இடங்களில் படங்கள் கிடைக்கும். ரெங்கநாதருடைய காலடியில் அமர்ந்து அந்த மகாலட்சுமி காலை பிடித்து விடக்கூடிய மாதிரி படங்கள் கிடைக்கும். அந்த படங்களை வைத்து வீட்டில் வழிபாடு செய்திருந்தாலும் சர்க்கரை பொங்கல் நிவேத்தியம் பண்ணணும். அந்த படங்களை வச்சு வீட்டில் வெள்ளிக்கிழமையில் சர்க்கரை பொங்கல் நிவேத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும். அடுத்ததாக துலாம் ராசியில் வரக்கூடிய சுவாதி, விசாகம், அனுஷம் இந்த நட்சத்திரக்காரங்கள் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் சார்? அதாவது துளாராசிக்காரங்களுக்கு திருமண தடை வருது அப்படின்னு சொன்னால் அக்னியை அவமதித்த குற்றம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா நெருப்பில் எச்சில் துப்பி இருப்பாங்க. அந்த மாதிரி அக்னியை அவமதித்த குற்றம் இருக்கும். கூட பிறந்த சகோதரனையே ஏமாற்றிய குற்றம், இதெல்லாம் தான் திருமண தடை வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்போ இவங்க என்ன செய்யணுங்க பார்த்தீங்கன்னா இந்த துளாராசியில் முதல்ல சித்திரை நட்சத்திரம். இப்போ சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு திருமண தடை இருக்குது அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தன் கோயில் இருக்குது. அந்த சித்திரகுப்தரை சென்று வழிபட செய்ய வேண்டும். சித்திரகுப்தர நயினார் நோன்பு அப்படின்னு சொல்லி புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதைகளை இவங்க வாசிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் கூடி வருது. ஒருத்தர் இந்த பாவம் செய்தால் இந்த தண்டனைன்னு அதில் இருக்கும். அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சுட்டு வந்தாலும் விரைவில் உங்களுக்கு கல்யாணம் கூடி வருது. இது சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள் துளாராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு. அடுத்தது இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணணும்? திருமண தடை இருந்தாலே துர்க்கை வழிபாடு செய்யணும். ஒரு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாண தடை இருக்குன்னா அவங்க வீட்டில் போய் துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணியிருப்பாங்க. சில இடங்களில் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் வருது பாருங்கள், 3 to 4 அந்த நேரத்தில் போய் துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்படி அர்ச்சனை பண்ணினாலும் துர்க்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் துளாராசிக்காரங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது துர்க்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது. எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எலுமிச்சம்பழத்திலே நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். அப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு என்ன வகையான திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடை நீங்கும். சில சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு புகுந்த வீட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை வழிபட்டால் அவர்களுக்கு அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகுது. அது பார்க்கலாம். அடுத்தது விசாகம் நட்சத்திரம். இது ஒரு அற்புதமான நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவக்கிரகத்தில் சூரியன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சூரியனுக்கு முதல்ல அர்ச்சனை பண்ணணும். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே முருகன் கோயில் இருக்கோ அந்த கோயிலில் அந்த முருகனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் அரளிப்பூ சாற்றணும். அரளிப்பூ சாற்றி வேல் மாறல் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படிங்கிற அந்த வேல்மாறல் ஸ்லோகத்தை விசாக நட்சத்திரத்துக்காரங்க படித்தாலும் மிக விரைவில் திருமணம் ஆகும். அதுக்கு நம்ம 48 நாட்கள் தான் சொல்கிறோம், அதுக்குள்ளே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறோம். இந்த விசாக நட்சத்திரத்தை உலகம் பாடாப்படுத்துது. அவங்களுக்கு நட்சத்திரத்தை மைத்துனருக்காக அதெல்லாம் சொல்லி தவறான நம்பிக்கை இருக்குது பாருங்கள். என்ன தடை இருந்தாலும் அவர்களுக்கு திருமணமாகும். இந்த வேல்மாறல் சொல்லணும், முருகனை வழிபடணும். அடுத்த விருச்சிக ராசியில் வரக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண தடை உடைக்கக்கூடிய பரிகாரம் என்ன சார்? விருச்சிக ராசிக்காரங்கம்மா அவங்க கொள்கை பிடிப்புடையவர்கள், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு.
அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடை வருது. எல்லாம் நல்லா தானே இருக்குது, கரெக்டாக தானே போகுது, ஆனால் ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்னா பெற்ற தாயுடைய சாபம் அவங்களுக்கு இருக்கும் பலருக்கு. அதனால வந்து திருமண தடை வரும். அதே போல் உடன் பிறந்த சகோதரி, அந்த சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு சகோதரன் செய்தே தீரணும், அதுதான் நம்முடைய தர்மம். அந்த சகோதரிக்கு கவனிக்கலை, அவங்க வீட்டில் கஷ்டப்படுறாங்க, சகோதரி இவர் கவனிக்காம விட்டார். அப்படி முற்பிறவி சகோதரியுடைய பாவங்கள் இவர் சுமந்திருந்தாலும் இவருக்கு திருமண தடை வரும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடமையை அவர்கள் செய்து தீரணும், சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், அது நம்முடைய தர்மம். இப்போ இதில் வந்து இப்படி தடை இருக்குது, திருமண தடை இருக்குது அப்படின்னா விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, நான் சொல்கிறது விருச்சிக ராசி விசாகம், இவங்க முருகனுக்கு இப்பொழுது செவ்வாழை பழம் இருக்கு இல்லையா, செவ்வாழை பழங்களை வச்சு மாலை கட்டி முருகனுக்கு போடணும், மிக முக்கியம். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா சில நேரங்களில் வாழைப்பூ இருக்குது பாருங்கள், அந்த வாழைப்பூவினால் மாலை கட்டி போட சொல்கிறோம், அப்பவும் நல்ல முறையில் கல்யாணம் ஆகுது. செவ்வாழை பழம் அல்லது வாழைப்பூ இதனால மாலை கட்டி முருகனுக்கு செவ்வாய்க்கிழமைகளை போட்டு வந்தாங்கன்னா நல்ல முறையில் திருமணம் அவங்களுக்கு கூடி வரும். அடுத்தது இருக்கக்கூடியது அனுஷம் நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணணும், அவல் இருக்குது பாருங்கள், தேங்காய் துருவல் அவல், இதில் வெல்லம் கலந்து கிருஷ்ணருக்கு படைக்கணும். தேங்காய் துருவல், தேங்காய் நல்லா துருவிடணும், கட் பண்ணுற தேங்காயை நான் சொல்லலை, தேங்காய் துருவல் அதோட அவல் கலந்து இனிப்பு கலந்து அதோட அதை வெல்லம் கலந்து அதை வந்து கிருஷ்ணருக்கு படைக்கிறோம். அப்படி கிருஷ்ணருக்கு இவங்க வெள்ளிக்கிழமைகள் படைச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும், திருமண தடை விலகிறத கண்கூடாக பார்க்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எப்போவுமே ஷீரடி பாபா வழிபாடு செய்யணும். அந்த பாபாவுக்கு வழிபாடு செய்வது, அந்த கோயில்களில் அன்னதானம் செய்வதற்கு உரிய அரிசி பருப்பு வெல்லம் இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுப்பது, வாங்கி கொடுத்துட்டு வந்தாலே இந்த அன்னதானத்தில் இவர்கள் ஈடுபட்டாலே, பாபா கோயிலில் அன்னதானத்தில் ஈடுபட்டாலே திருமண தடை விலகும், கண்கூட பார்க்கலாம். ஓ சார், அடுத்து தனுஷ ராசியில் வரக்கூடிய மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன சார்? இப்போ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமா இவங்களுக்கு என்னென்னா தாய்மாமன் வகையிலே சிலருக்கு தோஷம் வருதுமா, சிலருக்கு வியாபாரம் செய்து வியாபாரத்தில் நேர்மையை கடைபிடிக்காதனாலேயும் இந்த தோஷம் வருது, திருமண தடை வருகிறது. கம்யூனிகேஷனில் உங்கள் பேச்சில் அடுத்தவங்களை புண்படுத்தி இருந்தாலும் பிறருடைய மனது பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சாபங்களினாலும் திருமண தடை வருது. அதில் முதல்ல வந்து தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணணும், மிக முக்கியமாக கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயருக்கு ஜாங்கிரி மாலை போடணும். ஆமாம், ஜாங்கிரியில் மாலை. ஆஞ்சநேயருக்கு ஏன் வடமாலைன்னு சொல்கிறோம், உளுந்தில் செய்தது வடமாலை, உளுந்துக்குள்ள அவர் பிரியமாகிறார். ஜாங்கிரி அப்படி தான் உளுந்தில் பண்ணக்கூடியது. கல்லுக்குழி ஆஞ்சநேயர் அப்படின்னு திருச்சியில் இருக்கார். அவருக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சுட சுட ஜாங்கிரி செய்யுது, ஜாங்கிரினால மாலை ஜாங்கிரி மாலை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, கண்கூட நீங்கள் பார்க்கலாம். அப்போ திருச்சி கல்லுக்குழி ஆஞ்சநேயருக்கு இந்த மூலம் நட்சத்திரத்து அன்பர்கள் அவங்க வீட்டில் திருமண தடை இருந்ததுன்னா அந்த ஆஞ்சநேயருக்கு ஜாங்கிரி மாலை போடணும். ஓகே சார், அந்த ஜாங்கிரி மாலை போட்டு பார்க்க சொல்லுங்கள், நல்ல முறையில் கல்யாணம் கூடி வந்துடும். அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூராடம் நட்சத்திரம். பூராடம், ஆமாம். இவங்க என்ன செய்யணும், திருமண தடை விலகிறதுக்கு மகாலட்சுமி இருக்காங்க பாருங்கள், வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து பருப்பு போலி, போலி இருக்கு சாப்பிட்றோம் இல்லைங்களா, பருப்பு போலி அது செய்து படைக்கிறோம். மகாலட்சுமிக்கு இப்படி படைத்து 24 வெள்ளிக்கிழமைகள் கணக்கு தாமரை பூக்களால் அர்ச்சனை பண்ணணும். அப்படி பண்ணிட்டு வந்தாலும் மகாலட்சுமி வழிபட்டு வந்தாலும் இவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் கூடி வருகிறது. மூன்றாவது இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம். அந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, விநாயகர் இருக்கார் பாருங்க, விநாயகருக்கு லட்டூவில் தீபம் போடணும். தீபத்தை லட்டூவில் போடணும். அந்த லட்டு மேலே குளித்து அதில் நெய் ஊற்றி திரி போட்டு இவங்க தீபம் போடணும். இப்படி விநாயகருக்கு தீபம் போட்டால் நல்ல முறையில் கல்யாணம் கூடி வருமா. இதில் சில பரிகாரங்கள் வந்து இவங்க நடைமுறையில் சிலர் பார்த்துருக்க மாட்டாங்க, இதை செய்து பார்த்தாங்கன்னா அற்புதமான பலன் தருது. சார், மகர ராசியில் வரக்கூடிய உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த 3 ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் சார்? மகர ராசிக்காரர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தாய் தந்தையருக்கும் இவங்களுக்கு இடையில ஒரு கருத்து மாறுபாடு இருந்து ஒரு சாபம் வந்திருந்தாலும் பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு தந்தையோட அதிக இடத்துல ஒத்து போகாது. அப்பாவோட கருத்து மாறுபாடு இருக்கவங்களோட அப்பாவை திட்டுவாங்க, அம்மாவை கூட எடுத்துக்கிடுவாங்க, அப்பாவை திட்டுவாங்க. இது மகர ராசிக்காரங்க இயல்பு. இவங்களுக்கு அந்த தோஷங்கள் நிற்கும். அப்போ இவங்களுக்கு திருமணம் நல்ல முறையில் கூடி வரணும்னா மகர ராசியில் முதல்ல உத்திராட நட்சத்திரம். இவங்க என்ன பண்ணணும்னா, ராமர் இருக்கார் பாருங்க, ராமருக்கு பானகம் படைக்கணும். பானகம் படைத்து அதே மாதிரி தேங்காய் சாதம், இந்த இரண்டையும் படைத்து அவரை வழிபட்டுக்கிட்டு வந்தாலே
இவங்களுக்கு நல்ல முறையில் கூடி கல்யாணம் கூடி வரும். ராமர் ஜாதகத்தை வீட்டில் வச்சு வழிபடலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள். அடுத்தது திருவோணம் நட்சத்திரம். இவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா கல்யாண தடை விலகிறதுக்கு இட்லி இருக்குது பாருங்கள். இட்லியில் எள்ளு பொடி, மிளகா பொடின்னு சொல்கிறோம். மிளகா பொடியை வந்து உளுந்துலேயும் சிலர் தயாரிக்கிறாங்க, எள்ளு வச்சு தயாரிப்பாங்க. இது எள்ளு பொடி நான் சொல்கிறது. அந்த எள்ளு பொடி தடவி, நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு பொடி தடவி அந்த இட்லியை வந்து ஏழைகளுக்கு, சிவன் கோயில் வாசலில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தானம் பண்ணணும். சனிக்கிழமை அப்படி பண்ணிக்கிட்டு வரணும். அப்படி செய்து கொண்டு வந்தால் ஒரு 4 இட்லியாவது இவங்க தானம் பண்ணணும். அப்படி செய்து கொண்டு வந்தால், அப்படி அன்னதானம் செய்கிற போது இவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் கூடி வருது. இது திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு. அடுத்தது அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு திருமண தடை இருந்ததுன்னா பசு, காமதேனு இருக்கு பாருங்க, பசுவிற்கு அகத்திக்கீரை அது கொடுக்கணும். தங்களுடைய சாப்பாட்டில் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிடணும். இவங்க சாப்பாட்டில் முருங்கைக்கீரையை சேர்க்கணும், பசுவுக்கு கண்டிப்பாக அகத்திக்கீரை கொடுக்கணும். அப்படி கொடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா திருமண தடை விலகிறத கண்கூடா பார்க்கலாம். சார், அடுத்து கும்ப ராசியில் வரக்கூடிய அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் சார்? கும்பராசியை சேர்ந்தவங்க தந்தையினால் ஏற்பட்ட தோஷம், தந்தை வர்க்கத்தாரால் ஏற்பட்ட தோஷம், இதனால் திருமண தடையை கொடுக்கும். அப்போது அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் படிச்சுக்கிட்டு வரணும். எனக்கு அது தெரியாதுங்க அப்படின்னா, திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் உச்சி பிள்ளையார் இருக்கார், அவரை போய் முதல்ல ஒரு முறை கும்பிட்டுட்டு வந்துடணும். கும்பிட்ட பிறகு இவர்கள் பரிகாரங்களை தொடங்கலாம். அதில் குறிப்பாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வெள்ளை பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெள்ளை பூசணிக்காயை ஞாயிற்றுக்கிழமை என்று தானம் கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு. அப்போ திருமண தடை விலகிறத கண்கூட இவங்க பார்க்கலாம். அந்த நட்சத்திரத்துக்கு பிறகு, அதாவது கும்பராசியில் சதயம் நட்சத்திரம் இருக்குது பாருங்க, சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சுவாமிக்கு வந்து இடியாப்பம் படைக்கிறோம். இடியாப்பம் படைக்கிறோம். வித்தியாசமாக இருக்குல்ல உங்களுக்கு? இடியாப்பம் படைக்கிறோம். இடியாப்பம் படைத்து அதை வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வீட்டில் கும்பிட்றீங்க, எப்படி சாதம் படைக்கிறீங்க, அந்த மாதிரி இடியாப்பம் படைக்கணும். டெய்லி வீட்டில் பூஜை பண்ணின காலையில் எழுந்திரிச்ச உடனே சாதம் வடித்து, சாதத்தில் நெய், பருப்பு இதெல்லாம் போட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய பழக்கம் இல்லங்களில் உண்டு. அந்த சாதத்தை தான் காக்கைக்கு வைக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி இடியாப்பம் படைக்கிறோம். அந்த இடியாப்பம் படைக்கிறத பலர் என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, இஷ்ட தெய்வத்துக்கு படைக்கிறாங்க. இது யாருக்கு? சதயம் நட்சத்திரக்காரங்க நான் சொல்லிட்டு வரேன். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடியாப்பம் படைக்கிற போது பைரவர் ஸ்லோகம் சொல்கிறாங்க. கால பைரவாஷ்டகம் அப்படின்னு ஸ்லோகம் இருக்குது பாருங்க. தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் வியால இயக்கிய சூத்திரமிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருந்த வந்திதம் திகம்பரம் காசிகா புராதிநாத காலபைரவம் பஜேன்னு வரும். அந்த ஸ்லோகத்தை படைக்கிறாங்க. படைத்து இந்த இடியாப்பத்தை அந்த ஸ்லோகத்தை சொல்லி படைத்து அது செய்து கொண்டு வருகிற போதும் இவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் கூடி வருது. இது கும்பராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து புரட்டாதி நட்சத்திரம். கும்பராசியில் வரக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம். இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு அல்லது சிவபெருமானுக்கு ரெண்டு இது வேணால் செய்யலாம். உங்கள் வீட்லேயே இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம். பயத்தம்பருப்பு உருண்டை. அந்த பயத்தம்பருப்பில் வீட்டில் அந்த காலத்தில் உருண்டைகள் பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா? அதனால் அந்த பயத்தம்பருப்பு உருண்டை அதை செய்து வீட்டில் வந்து சாமிக்கு படைக்கிறோம். அப்படி படைத்து கொண்டு வந்தாலும் இவர்களுக்கு திருமண தடை விலகிறத கண்கூடாக பார்க்கலாம். குறிப்பாக என்ன கிழமை செய்யலாம்? ஞாயிற்றுக்கிழமை செய்து பார்க்கலாம். கண்டிப்பாக. சரிங்களா? அது வந்து பொருள் விளங்காயும்பாங்க. பழைய காலத்தில் இந்த பயத்தம்பருப்பு உருண்டை செய்து படைப்பாங்க, பொருள் விளங்கா உருண்டைம்பாங்க. அதை சாமிக்கு படித்தாலும் கல்யாணம் கூடி வருது. ரொம்ப எளிமையான பரிகாரம், ஆனால் நல்ல பலன் தரும். சார், இறுதி ராசியான மீன ராசியில் வரக்கூடிய பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த நட்சத்திரக்காரர்கள் திருமணம் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும்? அதாவது மீனராசிக்காரங்கள் வந்து அந்த மீனராசி தான் ராசி மண்டலத்தில் நிறைவான ராசி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மீனராசிக்காரர்களுக்கு திருமண தடை வந்தால் கண்டிப்பாக ஸ்ரீ ரெங்கநாதரை போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வந்துடணும். வழிபட்டுட்டு வந்தாலே திருமண தடை விலகிறத பார்க்கலாம். அதில் குறிப்பாக இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க இருக்காங்க பாருங்க, இவங்க என்ன பண்ணணும்னா வீட்டில் மகாலட்சுமி பூஜை செய்தே தீரணும். மகாலட்சுமிக்கு வந்து உளுந்து வடை, பாயாசம் இதை படைக்கிறோம் வெள்ளிக்கிழமையில். படைத்து இவர்கள் வந்து மகாலட்சுமியை வழிபட்டு வரும்போது திருமண தடை இருக்குது, எங்களுக்கு விலகணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அதே மாதிரி வீட்டில் வந்து வரவேற்பறை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு உருளி எடுத்து அதில் தண்ணீர் நிரப்பி அதில் பூக்களை போட்டு வைப்பாங்க. அப்படி பூக்களை போட்டு வைத்தாலும் இவர்கள் வீடுகளில் திருமண தடை விலகுது. அதை கண்கூட நீங்கள் பார்க்கலாம். இது மீனராசி புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள்
மாதுளம் பழம் இருக்குது பார்த்தீங்களா, இதை மகாலட்சுமிக்கு படைக்கிறோம். மாதுளம் பழம் படைத்து அந்த மாதுளம் பழமும் அப்போ பழம் மேலே கொஞ்சம் தேன் ஊற்றி அதை மகாலட்சுமிக்கு படைக்கிறது, நைவேத்தியமாக படைப்பது. அப்படி படைத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுத்து வந்தாலும் திருமண தடை இவர்களுக்கு விலகிடும். மூன்றாவது இருக்கக்கூடியது வந்து ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யணும். அந்த அன்னதானத்தில் ஒரு பொருள், மிக முக்கியமான பொருள் இருக்குமா, கொத்தமல்லி துவையல்னு சொல்கிறோம் பாருங்க. கொத்தமல்லி துவையல், புதினா துவையல், இது ரெண்டும் மிக முக்கியம். ஜோதிடத்தில் எப்படி இது பரிகாரமாக பயன்படுது பாருங்கள். கொத்தமல்லி துவையல், புதினா துவையல் இருக்கணும். இங்கே கொடுக்க எல்லா சாப்பாடு இருக்கும், காய்கறி இருக்கும், எல்லாம் பரிமாறுவீங்க. அதோட கொத்தமல்லி துவையல், புதினா துவையலும் வைத்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யணும். முழு வாழை இலை, அந்த வாழை இலையில் சாப்பிட வைக்கிறோம். அப்படி அன்னதானம் செய்து வந்தாலும் இவர்களுக்குள்ள திருமண தடை விலகிறத கண்கூடாக பார்க்கலாம். நிச்சயமாக சார். அதாவது திருமணம்க்கு நிறைய பரிகாரங்கள் நான் பிறர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப வித்தியாசமாக மாறுபட்ட கோணத்தில் இருந்தது சார் நீங்கள் சொன்ன பரிகாரம் எல்லாமே. இன்றைக்கி நம்ம பேசின இந்த திருமண தடை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 100 பேருக்கு தேவையான ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே திருமண தடையால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா. இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம இவ்வளோ பேசியிருக்கோம். நிறைய நேயர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். இதை நாங்கள் செய்யலாமா, எங்கள் வீட்டில் அப்படி திருமண தடை இருக்கு அப்படின்னா அவங்க வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லட்டும், அதற்குரிய பதில்களும் நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக சார். சரிங்களா? இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.